நாராயணீயம் தசகம் 1. இதை படிக்கிற முறையை நான் இப்போது எல்லாருக்கும் சொல்கிறேன், எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்லோகத்தோட முதல் வரி சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிபியாம். இது எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னா, சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். நம்ம இதை புதுசாக கற்றுக்கிற போது நமக்கு பெருசாக வார்த்தைகளை பிரிக்கிறதுக்கு தெரியாது. அதனால் சொல்லிக் கொடுக்குறவா அந்த வார்த்தைகளை பிரித்து ஒரு தடவை சொல்லி அதை கற்றுக்கிறவா 2 தடவை சொன்னால் அதை கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு பழகிடும், கொஞ்சம் மனப்பாடமும் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை எப்படி பண்ண போகிறேன் பாக்கி இருக்கிற ஸ்லோகங்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் ஸ்லோகத்தை நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டுருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த முதல் தசகம் முதல் ஸ்லோகத்தில் சாந்திரானந்தா விபோதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிபியாம் அப்படின்னு இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்குற போதோ கற்றுக்கிற போதோ சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் ஃபஸ்ட்டு வரியில் இருக்கிற முதல் பகுதி சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம், சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம், சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம். இதை சேர்ந்து சொல்கிற போது சாந்திரானந்தாவபோதாத்மகம், சாந்திரானந்தாவபோதாத்மகம், சாந்திரானந்தாவபோதாத்மகம் அப்படின்னு வரும். அதே முதல் வரியில் இருக்கிற அடுத்த பார்ட் அனுபமிதம், 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 அனுபமிதம். அடுத்து இருக்கிற வார்த்தைகள் கால தேச அவதிபியாம், கால தேச அவதிபியாம், கால தேச அவதிபியாம். அதை சேர்ந்து சொல்கிற போது கால தேசாவதிபியாம், கால தேசாவதிபியாம், கால தேசாவதிபியாம் அப்படி வரும். ஸோ இப்போ சொல்கிற போது நான் அதை பிரித்து முதல் தடவை சொல்கிற போது பிரிச்சுட்டோம். 2வது தடவை சொல்கிற போது அதை சேர்த்து சொல்கிற போது அந்தந்த வார்த்தைகள் சேர்கிற போது எப்படி மாறுறதுங்கிறத நம்மளால் கற்றுக்க முடியும். இப்போ முதல் வரி நான் சொன்ன மாதிரி இப்போ சேர்த்து சொல்கிறேன். முதல்ல பிரித்து சொல்கிறேன், அப்புறமா சேர்த்து சொல்கிறேன். சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம் கால தேச அவதிபியாம். இது பிரித்து சொல்லியிருக்கேன். இதை சேர்த்து சொல்கிற போது சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிபியாம். இப்போது 2வது லைன் நிர்முக்தம், 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 நித்தியமுக்தம், நித்தியமுக்தம், நித்தியமுக்தம். இப்போ இந்த 2 வார்த்தைகளை சேர்த்து சொல்கிறேன். நிர்முக்தம் நித்தியமுக்தம், நிர்முக்தம் நித்தியமுக்தம், நிர்முக்தம் நித்தியமுக்தம். அடுத்த பகுதி நிகம சதசஹஸ்ரேண, நிகம சதசஹஸ்ரேண, நிகம சதசஹஸ்ரேண. இது 2வது வரியில் 2வது பகுதி. அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தேன்னா நிர்பாஸ்யமானம், நிர்பாஸ்யமானம், நிர்பாஸ்யமானம். இப்போ இந்த 2வது வரியை திருப்பி படிக்கிறோம். நிர்முக்தம் நித்தியமுக்தம், நிர்முக்தம் நித்தியமுக்தம், நிர்முக்தம் நித்தியமுக்தம். அடுத்த பார்ட் நிகம சதசஹஸ்ரேண, நிகம சதசஹஸ்ரேண, நிகம சதசஹஸ்ரேண. அப்புறம் 3வது பார்ட் நிர்பாஸ்யமானம், நிர்பாஸ்யமானம், நிர்பாஸ்யமானம். 2வது லைனை நம்ம 3ஆக பிரிச்சுட்டு கற்றுக்கிறோம். இப்போ அதை சேர்த்து சொல்ல போகிறேன். 2வது வரியை நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம், நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம், நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். இப்போது முதல் வரி 2வது வரி 2ஐயும் சேர்த்து சொல்லலாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம்,
சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம். இது முதல் 2 வரி முதல் தசகத்திலேருந்து. இப்போது 3வது வரி அதை பார்ப்போம். அஸ்பஷ்டம் 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 திருஷ்டமாத்ரே திருஷ்டமாத்ரே திருஷ்டமாத்ரே. இப்போ இந்த முதல் 2 வார்த்தையும் சேர்த்து சொல்லுவோம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே. அடுத்தது புனஹ உரு புருஷார்த்தாத்மகம் புனஹ உரு புருஷார்த்தாத்மகம் புனஹ உரு புருஷார்த்தாத்மகம். இந்த புனஹ அடுத்ததாக உருன்னு சேர்ற போது அது புனருரு அப்படின்னு மாறும். ஸோ அதை புனருரு புருஷார்த்தாத்மகம் அப்படின்னு சொல்லுவோம். புனருரு புருஷார்த்தாத்மகம் புனருரு புருஷார்த்தாத்மகம் புனருரு புருஷார்த்தாத்மகம். பிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவம். இதே மாதிரி நம்ம படிக்கிற போது முதல்ல சொல்கிற போது பிரித்து சொல்லிவிட்டு சேர்ற போது அது எப்படி மாறுறதுங்கிறத 2வது தடவை வரும்போது சொல்லிக்கலாம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். இதுதான் அந்த வரி. ஸோ முதல்ல அதை படிக்கிற போது இப்படி படிச்சுப்போம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் புனருரு புருஷார்த்தாத்மகம் புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் பிரம்ம தத்துவம். இந்த 3வது லைனை இப்போது சேர்ந்து சொல்லுவோம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். 2 தடவை சொல்லுவோம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். இப்போ 4வது வரி. தத்தாவத் 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 பாதி சாக்ஷாத் பாதி சாக்ஷாத் பாதி சாக்ஷாத். அந்த முதல் 2 வார்த்தைகளையும் சேர்ந்து சொல்லுவோம். தத்தாவத் பாதி சாக்ஷாத் தத்தாவத் பாதி சாக்ஷாத் தத்தாவத் பாதி சாக்ஷாத். குருபவனபுரே 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 ஹந்தபாக்யம் ஜனானாம் ஹந்தபாக்யம் ஜனானாம் ஹந்தபாக்யம் ஜனானாம். இப்போ இந்த 4வது லைனை தனித்தனியாக சொல்லி கேட்டோம். அதனால் அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் இப்போ நமக்கு ஃபெமிலியரைஸ் ஆகிருக்கும் வார்த்தைகள், அதனால் 2ஆக பிரிச்சுட்டு சொல்லலாம். தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் ஹந்தபாக்யம் ஜனானாம் ஹந்தபாக்யம் ஜனானாம். இப்போ சேர்த்து சொல்லலாம். தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். இப்போ 4வது வரியை கேட்டோம் இல்லையா? இப்போ இந்த 3வதையும் 4வதையும் ஒரு 3 தடவை சொல்லுவோம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். இப்போ இந்த 3வது லைனையும் 4வது லைனையும் தனித்தனியாக சொன்னோம். இப்போ சேர்த்து சொல்லலாம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம்
தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். நம்ம பார்த்தோன்னே முதல்ல கற்றுக்கிற போது இந்த முதல் வரியை படிக்கிற போதுக்கு நமக்கு பெரிய மலைப்பாக இருக்கும். அது ஏன் வார்த்தைகளை பிரித்து திருப்பி அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற போது என்ன ஆகும்னாக்கா அந்த வார்த்தைகள் நல்லா நமக்கு ஃபெமிலியரைஸ் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு பரிச்சயம் வந்துடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை அடுத்தது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே பெருசாக பார்க்குறதுக்கு ஒரு உதாகரமாக இருந்தாலும் அதை தனித்தனியாக பிரித்து நம்ம ஹேண்டில் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சிம்பிள் ஆகிடும். ஸோ அது மாதிரி தான் இப்போ எல்லா ஸ்லோகங்களையும் அப்படி தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை முதல் ஸ்லோகங்கிறதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுக்குறேன். இப்போ இந்த 4 வரியும் ஒன்றா ஒரு 3 தடவை சொல்லி பார்ப்போம். முதல் தடவை நம்ம ஃபுல்லாக கற்றுக்கிற போது அந்தந்த ஸ்லோகத்துக்கு உள்ள ராகங்களோ அதுக்கான ஒரு பேட்டர்னோ நம்ம அதுக்கு ஒரு இதை கொடுக்காம முதல்ல வார்த்தைகளையும் அந்த ஸ்லோகங்களையும் நன்னா ஒரு ஸ்லோகமாக படிச்சுப்போம். அதுக்கப்புறமா அதுக்குரிய ராகத்தில் பாடுறதோ இல்லை அதை சொல்கிறதோ ஈஸியாகிடும். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சகசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சகசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சகசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். இப்படி ஒரு ஸ்லோகத்துக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு படிச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப ஈஸியாக ஃபெமிலியரைஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா அவாவா எந்தெந்த டியூனில் பாடணும்னு தோன்றதோ அது மாதிரி பாடலாம். சும்மா ஒரு சாம்பிளுக்கு நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சகசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். ஸோ இதே பேட்டர்னில் தான் நான் பாக்கி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய தப்புகள் இருக்கும். நானும் கற்றுண்டே தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அதை எனக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க எனக்கு. தேங்க்யூ. ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமஹ.